என்னைத் தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னைத் தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மே 16ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு தரித்திரருடைய தலைமீது மண். வாசிக்க வேண்டிய திருமறைப் பகுதி ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரையுள்ள வசனங்கள். அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியே புரட்டுகிறார்கள். ஆமோஸ் 2:7. தீரு, அம்மோன், மோவாய் என்று யெஸ்ரவேலைச் சூழ இருந்த நாடுகள் செய்த பாவங்களையும் அந்த நாடுகளுக்குரிய தண்டனைகளையும் ஆமோஸ் மூலம் சொன்ன கர்த்தர் இறுதியில் யெஸ்ரவேல் நாட்டார் செய்த பாவங்களைக் கூறிக் கண்டிக்கிறார். முக்கியமாக அன்றைய யெஸ்ரவேலர் செய்த பாவங்கள் 1. ஏழைகளை ஒடுக்குதல் 2. அதற்குக் காரணமான பண ஆசை 3. பணத்திமிரினால் செய்யும் விபசாரமும் 4. குடிப்பழக்கமுமே. ஏழைகளை ஒடுக்குதல். அந்நாட்களில் மனிதர்களை அடிமைகளாக விற்கும் வழக்கம் யெஸ்ரவேலில் இருந்தது. இந்த கொடிய வழக்கத்திற்கு காரணம் பண ஆசை மட்டுமன்று, மனிதரை மதிக்காத போக்கும் காரணம். ஒரு ஜோடி செருப்பின் விலை எவ்வளவோ அவ்வளவு பணத்தை ஒருவன் கடன் வாங்கியிருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவனால் அக்கடனை திருப்பித் தர இயலவில்லையானால் அவனையோ அவனுடைய பிள்ளைகளையோ அடிமையாக விற்று பணத்தை எடுத்துக் கொள்வார்கள். மனிதநேயம் சுத்தமாய் அற்றுப்போயிருந்தது. ஏழைகளை அடக்கி ஒடுக்கி நியாயப்பொருட்டு செய்து வந்தார்கள். நாம் இந்த அளவுக்கு செய்யவில்லை என்றாலும் வீட்டுப்பணிப் பெண்கள், கட்டட வேலையாட்கள் போன்ற அடிமட்ட வேலையாட்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய மருத்துவ விடுப்பு, ஓய்வூதியம் என்று எதுவும் கொடுப்பதில்லை. அவர்கள் நல்ல மருத்துவம் செய்து கொள்ளக்கூட வழியின்றி அல்லலுறுகின்றனர். பணியாட்கள், ஏழைகள் விஷயத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் நல்ல முன்மாதிரிகளாக நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கிறிஸ்துவும் வற்புறுத்துகிறார். நல்ல சமாரியன் கதையை நினைவு கூறுவோமாக. அன்றைய இஸ்ரவேலரிடம் விபசாரமும் குடியும் பெருகியிருந்தன. நம்மிடமும் இவை இல்லாமலில்லை. இப்பாவங்கள் ஊழியர்களிடம் கூட பெருகி வருகிறது. மனமுறிவுகள் அநேக கிறிஸ்தவ இல்லங்களை இடித்துப் போடுகின்றன. ஆண் பெண் உறவு வரம்புகள் பெருவாரியாக மீறப்படுகின்றன. எந்த பாவத்திற்கும் தண்டனை உண்டு என்ற உணர்வும் பயமும் இல்லாமல் செய்து கொண்டே போகிறோம். தெரிந்தே இத்தகைய பாவங்களை செய்வோரை கர்த்தர் தண்டியாமலிருப்பாரோ? இறுதி நாளில் மன்னிப்பு கேட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்ற மனக்கடினம் நமக்குள் வந்துவிட்டதோ? அவர் பட்சிக்கிற தேவன் என்பதை ஆமோஸ் நினைவூட்டுகிறார். நான் தீக்கொளுத்துவேன், அது பட்சிக்கும் என்று ஆண்டவர் ஆமோஸ் மூலம் உரைத்தார். இன்றும் உரைக்கிறார். நான் தீக்கொளுத்துவேன், அது பட்சிக்கும் என்று ஆண்டவர் ஆமோஸ் மூலம் உரைத்தார். இன்றும் உரைக்கிறார். ஜெபம். பிதாவே, பாவம் செய்யாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ள தேவையான மனப்பக்குவத்தையும் பயத்தையும் தாரும். ஆமேன்.